عقدة من لساني يفقهوا قولي. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد. மனிதன் பல்வேறு குணங்களில் படைக்கப்பட்டவன். மனிதனுடைய இயல்பு என்பது அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய சுற்று வட்டாரங்கள், எந்த குடும்பத்தில் பிறக்கிறானோ அந்த குடும்பம், இதுவெல்லாம் அவனுடைய இயல்பு குணங்களில் ஒரு பெரும் பங்காற்றும். நம்ம எந்த இடத்துல பிறக்கிறோமோ, எந்த குடும்பத்தில் பிறக்கிறோமோ, எந்த ஆட்களோடு பழகிறோமோ, எப்படிப்பட்ட நிலையில் நம்ம வளர்கிறோமோ, இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குணங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு, நம்ம வாழ்க்கையில் அதில் ஒரு தாக்கம் ஏற்படும். அதிலும் மிக குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை படைக்கும் பொழுது ரெண்டு மிக முக்கியமான குணங்களை அல்லாஹ் வைத்து அனுப்பிச்சிருக்கான். அந்த ரெண்டு குணங்களை குறித்து குர்ஆன் தன்னுடைய எல்லா பக்கங்களிலும் பேசுகிறது. இந்த ரெண்டு குணங்களை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான அம்சம். குர்ஆன் நிறைய குணங்களை நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யார் மேலேயும் பொறாமை கொள்ளக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது. வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா, புறம் சொல்லி கோல் மூட்டக்கூடிய அனைவரின் மீதும் கேடுதான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். சில குணங்கள் அறவே கூடாது, சில குணங்கள் நமக்கு தேவை. வாழ்க்கையில் இதெல்லாம் கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். பணிவோடு இருங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய நடையை எப்படி ஆக்கிக்கக்கூடாது, உங்களுடைய நடையை கம்பீரமாக ஆக்குறோம் அப்படிங்கிற பேரில் பெருமை அடிக்கக்கூடிய நடையாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். கம்பீரமாக நடங்கள், ஆனால் பெருமை அடித்து கொள்ளாதீர்கள். பணிவை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் பணிவை கொண்டு வர சொல்கிறாங்க. ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய இரக்க குணத்தை எல்லாம் மனசில் கொண்டு வர சொல்கிறாங்க. அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில குணங்களை அறவே தவிர்க்கிறான், சில குணங்களை அறவே ஆதரிக்கிறான். எல்லாம் முழுவதுமாக பணிவு வேண்டும், எல்லா நேரத்திலையும் பணிவு வேண்டும். அப்படி எல்லா நேரத்திலையும் சில குணங்கள் தேவை, எல்லா நேரத்திலையும் சில குணங்கள் விடணும். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ரெண்டு குணத்தை மட்டும் அல்லாஹ் குர்ஆனில் திரும்ப திரும்ப பேசுகிறான். அந்த ரெண்டு குணத்தின் உச்சங்களையும் அல்லாஹ் பேசுகிறான், அந்த ரெண்டு குணத்தின் கீழ்நிலையும் அல்லாஹ் பேசுகிறான். அந்த ரெண்டு குணத்தையும் முழுசாக ஒரு மனிதன் விட்டுறவும் கூடாது, முழுசாக ஒரு மனிதன் வைத்து விடவும் கூடாது. அப்படிப்பட்ட ரெண்டு குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது குணம் என்பது ஷஹ்வா, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஆசை. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் ஒரு மனிதனுக்கு என்னென்னவெல்லாம் ஆசை வருங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா, பெண்களின் மீது ஒரு மனிதனுக்கு ஆசை வரும். வல் பனீன், பிள்ளைகளின் மீது, குறிப்பாக ஆண் பிள்ளைகளின் மீது மனிதனுக்கு ஆசை வரும். வல் கனாத்தீரில் முகம்பரத்தி மினல் ஸஹபி வல் ஃபித்தா, தங்கமும் வெள்ளியும் குவியல்களாக இருந்தால் அந்த குவியல்களை பார்த்து, தங்கத்தை பார்த்து, வெள்ளியை பார்த்து மனிதனுக்கு ஆசை வரும். வல் ஹைலில் முஸவ்வமா, வேகமாக ஓடக்கூடிய வாகனங்களின் மீது மனிதனுக்கு ஆசை வரும். ஹைலில் முஸவ்வமா அப்படின்னா பந்தயத்திற்காக தயார் செய்யப்பட்ட குதிரைகள் இருக்குதா இல்லையா, அந்த ஆசைகள்லாம் மனிதனுக்கு இருக்கும். வல் ஹைலில் முஸவ்வமத்தி வல் அன்ஆமி வல் ஹர்ஃப், கால்நடைகளின் மீது ஆசை வரும், தோட்டம் துறவுகளின் மீது ஆசை வரும்.
ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِندَهُ حُسْنُ الْمَآبِ. அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு குர்ஆனில் கடைசியாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதெல்லாம் உலகத்தினுடைய அற்ப ஆசைகள், அல்லாஹ்விடத்தில் இதை விட சிறந்த ஒரு அம்சங்கள் எல்லாம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை. என்றைக்குமே நீங்கள் ஆசையை தவிர்த்துட்டு வாழுங்கன்னு குர்ஆன் சொல்லலை. இஸ்லாமிய மார்க்கத்தை அடிப்படையாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லீமும் திருமணம் முடிக்கணும், ஒவ்வொரு முஸ்லீமும் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், ஒவ்வொரு முஸ்லீமும் அவனவனுக்கான சில ஆசைகள் உண்டு, வீடு கட்டாமல் வாழுங்க அப்படின்னு எங்கேயுமே இஸ்லாம் சொல்லலை. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இஸ்லாம் என்றைக்கும் தடையாக இருக்காது. ஆனால் ஆசைகளை எந்த எல்லை வரைக்கும் நிறைவேற்றணும், அதுக்குன்னு ஒரு எல்லை உண்டு. உங்கள் மனசு சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. அதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய பல்வேறு பிரதான எல்லைகளில் அடிப்படை எல்லை. மனசு சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அல்லாஹ் ஒரு வரைமுறையை வைத்திருக்கிறான். அந்த வரைமுறைக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஆசையை நிறைவேற்றாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ முடியாது. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசையை நிறைவேற்ற வேண்டும், ஆனால் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த எல்லைகளுக்குள்ளாக. இது முதல் குணம். ரெண்டாவது ஒரு குணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வழிநெடுகளும் பேசுகிறான். இது கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லலை, முழுசாக இதை நீங்கள் தவிர்க்கணும்னு அல்லாஹ் சொல்லலை. ஆனால் இது வேணும், எப்பப்பெல்லாம் வேணாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குணம்தான் கோபம். நல்லா யோசிச்சு பாருங்கள், கோபத்தினுடைய உச்சம்தான் கொலை, ஆசைகளின் உச்சம்தான் விபச்சாரம். இந்த ரெண்டையும் அல்லாஹ் குர்ஆனில் சேர்த்து சொல்லுவான். பல்வேறு இடங்களில் குர்ஆன் இப்படித்தான் பேசுகிறது. கொலையும் விபச்சாரத்தையும் சேர்த்து பேசுவதற்கான காரணம், இந்த ரெண்டு குணங்களும் அடிப்படையில் ஒரு மனிதனிடத்தில் தேவை. அந்த குணங்கள் எந்த நேரத்திலும் அல்லாஹ் போட்ட எல்லை கோட்டுக்கு வெளியே போயிடக்கூடாது. கோபம் அதன் எல்லையை மீறி சென்று விடக்கூடாது. இப்போ கோபத்திற்கான எல்லை என்ன? கோபமே கூடாதுன்னு இஸ்லாம் என்றைக்குமே பேசலை. பொறுமையை பற்றி பேசுகிறோங்கிற பேரில் நம்ம கோழைகளாக வாழ்ந்து விடக்கூடாது. புரியுதா? பொறுமை அப்படிங்கிற தலைப்பில் பேசணும் அப்படின்னா, பொறுமை அப்படிங்கிறதுல இஸ்லாம் என்னென்னலாம் சொல்லுதுன்னு எல்லாத்தையும் பேசிட்டு முழுக்க பொறுமையாக இருக்கணும், பணிவோடு இருக்கணும்னு இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றும் கோழைத்தனத்தை ஆதரிக்கலை. அதே மாதிரி கோபம் அப்படின்னு பேசும் பொழுது, கோபம் ஒரு கொடிய குணம் தான். இஸ்லாம் அதை எந்த நேரத்திலையுமே தடுக்கிறதற்கும் அதை விழுங்குவதற்கும் தான் சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாம் எந்த நேரத்திலும் கோழையாகவும் இருக்க சொல்லலை. சில கோபங்களை இஸ்லாம் ஆதரிக்கிறது, சில கோபங்களை இஸ்லாம் வெறுக்கிறது. இப்போ என்னென்ன மாதிரியான கோபங்களை எல்லாம் இஸ்லாம் ஆதரிக்கிறது, என்னென்ன மாதிரியான கோபங்களை எல்லாம் இஸ்லாம் வெறுக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஏன் உலகளாவிய அளவில் மறுமை இஸ்லாம் எல்லாவற்றையும் தவிர்த்துட்டு யோசிச்சு பாருங்கள், கோபத்தை குறித்து நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அவன் கோபத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வருது. உடனே உமர் அல்லாஹ் கேட்குறாங்க, இந்த பிரச்சனை வருது, எனக்கு தீர்வு சொல்கிறதுக்கு சரியான மசூரா சொல்லணும், இவங்க ரெண்டு பேரில் யாரையாவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி உமர் அல்லாஹ் கேட்குறாரு. ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்கு மத்தியில் வருது, இந்த ரெண்டு பேரை பற்றி யாராவது தெரிஞ்சவங்க இருக்கீங்களா அப்படின்னு உமர் அல்லாஹ் கேட்ட உடனே அங்கேருந்து ஒரு மனிதர் வராரு, வந்து சொல்கிறாரு, யா அமீருல் முஃமினீன், முஃமின்களின் தலைவரே, எனக்கு இவங்களை தெரியும் அப்படின்றார். எனக்கு இவங்களை தெரியும் அப்படின்றார். இப்போ உமர் அல்லாஹ் ஒரு அழகான கேள்வி கேட்குறாங்க. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு இவங்களை தெரியுன்றீங்களே, ஒருவேளை நீங்கள் இவங்களோட பயணிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு தூரமான இடத்துக்கு இவங்களோட பயணிச்சிருக்கீங்களா? இவங்களோட பயணம் பண்ணாமல் இவங்களை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை முஃமின்களின் தலைவரை, நான் பயணிக்கலை அப்படின்றாங்க. சரி, ரெண்டாவது கேட்பாங்க, சரி ஏதாவது ஒரு அமானியத்தை கொடுத்து வச்சுருந்துருக்கீங்களா இவர்கிட்ட? இது வரைக்கும் உங்களுடைய ஏதாவது ஒரு முக்கியமான பொருளை இவர்கிட்ட கொடுத்து இவர் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி அதில் இவர் எப்படி நடந்திருக்காருன்னு ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இவர்கிட்ட ஏதாவது கொடுக்கல் வாங்கல் வச்சுருந்துருக்கீங்களா அப்படின்னு உமர் அல்லாஹ் கேட்பார். அப்போ அந்த மனிதர் சொல்லுவார், இல்லை அப்படின்றார். மூணாவதாக கேட்பார், அவர்கிட்ட ஏதாவது சண்டை போட்டிருக்கீங்களா? சண்டை போடும் பொழுது அவர் எப்படி நடந்திருக்காருன்னு ஏதாவது பார்த்துருக்கீங்களா? உமர் அல்லாஹ் கேட்பாங்க. அப்போ சொல்லுவார், இல்லை. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நீங்கள் அவர் வெறுமனே பள்ளியில் ருக்குவும் சுஜூதும் செய்கிறது மட்டும்தான் பார்த்துருக்கீங்க, அவர் தொழுகிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் நல்லவருன்னு சொல்லி அவருக்கு நீங்கள் வாக்கு கொடுக்க வந்துட்டீங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவர் யாருன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும், அது வரைக்கும் யாருக்கும் இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிடுவாங்க.
புரியுதா? ஒரு மனுஷன் கோவப்பட்டால் மட்டும்தான் அவன் யாருங்கிறதே தெரியும். கோவம் வர வரைக்கும் எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, நிதானமாக இருப்பாங்க. கோவம் வந்துருச்சுன்னா அவங்க வாயிலேருந்து வர வார்த்தைகள்லாம் கெட்ட வார்த்தைகளாக வரும், மோசமான வார்த்தைகளை பேசுவாங்க. அது வரைக்கும் அவர் அமைதியாக இருந்தவர் அப்போலேருந்து பெருமை பேச ஆரம்பிச்சுவார். நான் யார் தெரியுமா, எனக்கு 2 முகம் இருக்குது, இன்னொரு முகம் தெரியணும் அப்படின்னா போன வாரம் நடந்த சண்டையில் நான் யாருன்னு கேட்டு பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா, இப்போ தான் நான் இப்படி இருக்கேன், நான் கையிலே மடித்து கட்டு நான் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க. இதுவரைக்கும் பெருமை பேசாத மக்கள் அதுக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க என்னெல்லாம் நடந்துச்சோ, அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ எல்லா மோசமான காரியத்தையும் சொல்லுவாங்க. நான்லாம் கத்தி எடுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா, அந்த காலத்தில் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ட்டு எல்லா பெருமையும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் உமர் இல்லை கரெக்டாக சொன்னாங்க, ஒரு ஆள் கோபப்படும் பொழுது எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பார்த்தா மட்டும்தான் அவர் எப்படிப்பட்டவர்னே நமக்கு தெரியும். அதனால் ஒரு மனிதரை கணிக்கும் பொழுது அவருடைய கோப நிலையில் அவர் எப்படி இருக்காருங்கிறத பார்க்கணும். இஸ்லாம் அதனால தான் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லுது, எங்கெல்லாம் கட்டுப்படுத்தணுங்கிறதையும் சொல்லுது, எங்கே கோபத்தை வெளிப்படுத்தணுங்கிறதையும் சொல்லுது. இப்போ சுருக்கமாக இந்த 3 விஷயத்தை தான் நம்ம இந்த பயானில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னது, கோபத்தை எங்கே வெளிப்படுத்தணும். 2வது விஷயம் என்னது, கோபத்தை எங்கே கட்டுப்படுத்தணும். 3வது விஷயம் என்னது, கோபங்கிறது நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம், சரிங்களா? அது நமக்கு இயல்பாக வரும். அப்போ வரும் பொழுது அது ஒரு எமோஷன், அது ஒரு ஆசை, அது ஒரு வகையான ஒரு குணம், அது நம்மகிட்ட இயல்பாகவே இருக்கும். அல்லாஹ் நம்மளை கோபத்தோடு தான் படைச்சிருக்கான். கோபம் ஆசையும் கலந்தவன் தான் ஒரு மனிதன். அப்போ அது வந்துட்டு அப்படின்னா அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது, மன ரீதியாகவும் சரி இஸ்லாமிய அடிப்படையிலும் அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த பயானில் சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் அம்சம், எங்கே கோபப்படக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எந்த நேரத்திலுமே ரசூலுல்லாஹ் கோபப்பட்டதே கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மளை ஒரு ஆள் திட்டார் அப்படிங்கிறதுக்காக, நம்மளை ஒரு ஆள் இழிவுபடுத்திட்டார் அப்படிங்கிறதுக்காக, நம்மளை ஒரு ஆள் கொச்சைப்படுத்திட்டார், நம்மளை ஒரு ஆள் ஏசிட்டார், நம்மளை ஒரு ஆள் அசிங்கப்படுத்திட்டார், ஏதாவது ஒரு சூழலில் நம்மளை ஒரு ஆள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டார். பொதுவாகவே கோபம் எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு நடந்த சம்பவம் ஏற்றுக்கவே முடியலாட்டி கோபம் வரும், அப்படி தானே? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம ஓனர் நம்மளை திட்டுறாரு, நமக்கு கோபம் வரும், ஆனால் நம்ம ஏற்றுக்குவோம், ஏன்னா அவரை எதிர்த்து நம்மளால் பேச முடியாது. நமக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம வீட்டை மாற்றிட்டுறாங்க, நம்ம பிள்ளையை திட்டுது அப்படின்னா நமக்கு கோவம் வரும், டக்குன்னு நம்ம எதாவது பேசிடுவோம், ஏன்னா அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. இத்தனை காலமாக நம்ம அவங்களுக்காக தானே வாழ்ந்தோம், அவங்க என்ன நம்மளை இப்படி திட்டுறாங்கன்னு சொல்லி நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. அப்போ ஒரு விஷயம் நமக்கு நடந்து ஏற்றுக்க முடியலாட்டி நமக்கு உடனே கோவம் வரும். தனிப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் கோவப்பட்டதே கிடையாது, எந்த நேரத்திலையும் கோவப்பட்டது கிடையாது. தன்னுடைய தனிப்பட்ட எந்த ஒரு அம்சத்துக்காகவும் ரசூலுல்லாஹ் தாயிஃபில் அவங்க போய் இஸ்லாத்தை பரப்பலாம் அப்படின்னு சொல்லி போனப்போ என்ன நடந்தது, எல்லாரும் கல்லால் அடித்தாங்க. எந்த அளவுக்கு ரத்தம் வழிஞ்சது அப்படின்னா, அவங்க நடந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய செருப்புக்கும் அவங்களுடைய காலுக்கும் பசைப்பு ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ரத்தம் அப்படியே நடக்க நடக்க காலெல்லாம் அப்படியே செருப்போடு ஒட்டி ஒட்டி ரத்தம் வருது. அப்படி அந்த அளவிற்கு ரத்தம் வர அளவுக்கு ரசூலுல்லாஹ் அடிக்கிறாங்க. அப்படி இருந்தும் தாயிஃப் ரசூல் என்ன பண்ணாங்க, மன்னிக்க தான் செஞ்சாங்க. அந்த மக்கள் பின்னாடி இஸ்லாத்துக்கு மாறுவாங்கன்னு சொல்லி மன்னிக்க தான் செஞ்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மலையினுடைய மலக்கு கேட்டாங்க, இப்படியே இந்த மலைக்கு நடுவில் அவங்க நச்சிருவான்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தனிப்பட்ட எந்த ஒரு அம்சத்திற்காகவும் கோவப்பட்டதே கிடையாது. எந்த ஒரு அம்சத்திற்காகவும் அவரை திட்டாங்கன்னோ, அவரை ஏசிட்டாங்கன்னோ, அவரை கோபப்படுத்துகிறாங்கன்னோ எந்த ஒரு அம்சத்திற்கும் கோவப்பட்டது கிடையாது. நம்மளும் அப்படித்தான் இருக்கணும். நம்முடைய தனிப்பட்ட எந்த ஒரு அம்சத்திற்காகவும் நம்ம கோவப்பட வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. இஸ்லாம் அதைத்தான் நமக்கு சொல்லித்தருது. ஆனால் நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட கண்ணியம்னு ஒன்று இருக்குது. நம்ம கொஞ்சம் கண்ணியவான், சமூகத்தில் ஒரு பெரிய இடத்துல இருக்கோம், பெரிய அந்தஸ்தில் இருக்கிறோம், நம்ம இவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டோம், இவ்வளோ பெரிய ஆள், நம்மளை பார்த்தா எத்தனை பேர் சலாம் சொல்லுவாங்க, நம்மளை போய் அப்படி பேசிட்டானே இப்படி பேசிட்டானேன்னு சொல்லி எந்த நேரத்திலும் எதுக்காகவும் தனிப்பட்ட விஷயங்களுக்கு கோபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நபிமார்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. எந்த காலத்திலையும் தன்னுடைய தனிப்பட்ட எந்த ஒரு அம்சத்திற்காகவும் நபிமார்கள் கோவப்பட்டதே கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எடுத்து பாருங்கள், கிணத்துல தூக்கி போட்டுருவாங்க. கிணத்துல தூக்கி போட்டு 18 வருஷம் அடிமையாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையெல்லாம் அவ்வளவு கஷ்டங்கள், சிறைக்கு போய் ஜெயிலுக்கு போய் எல்லா கஷ்டத்துக்கு பின்னாடியும் அவங்களுடைய அண்ணன்மார்கள் வரும் பொழுது, சகோதரர்கள் வரும் பொழுது அவர் மொத்தமாக மன்னிச்சுடுவார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் கைப்பற்றுறதுக்கு பின்னாடி எல்லா மக்களையும் என்ன செய்வாங்க, எல்லா மக்களையும் அவங்க மன்னிச்சிருவாங்க. ஏன் மன்னிப்பாங்க? எல்லாருமே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் முஸ்லீம்களாக ஏற்ற எல்லாரையுமே சவுக்கால் அடித்தவங்க, ரத்தம் சிந்த வைத்தவர்கள், உயிரை காவு வாங்கினார்கள், நிறைய போருக்கு காரணமானாங்க. ஹுதைபியா போன்ற உடன்படிக்கைகளை போட்டு எல்லாம் தடுக்கப்பட்டதுக்கு பின்னாடியும் கூட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? மன்னிச்சாங்க. காரணம் என்ன? அதுவெல்லாம் தனிப்பட்ட நபர்களுக்கு நடந்த தனிப்பட்ட அம்சங்கள். இந்த மாதிரியான கோபங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் தவிர்த்துட்டாங்க, எல்லாத்தையும் மன்னிச்சாங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கோபத்தை எங்கே விழுங்கணும். தனிப்பட்ட அம்சங்களில் என்னைக்கு நமக்கு அசிங்கங்கள் ஏற்பட்டாலும் அவமானங்கள் ஏற்பட்டாலும் நம்ம முதல்ல கோபத்தை கட்டுப்படுத்தணும். இது என்ன குணம்? இது அசிங்கமாக இருக்குது அப்படின்னா அல்லாஹ் இந்த குணத்தை ரொம்ப பெரிய அம்சமாக காட்டார். திருமறை குர்ஆன் சொல்லுது, ஈமான் உள்ள மக்களுக்கு, மனசில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு ஒரு குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பல குணங்களை சொல்கிறோம். அதில் தொடர்ச்சியாக ஒரு 3 குணத்தை அல்லாஹ் சொல்கிறான். இவங்களுக்காகத்தான் சொர்க்கத்தை நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு 3 குணத்தை அல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த 3 குணம் என்ன தெரியுமா? முதல்ல அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, அவங்ககிட்ட காசு இருந்தாலும் செலவு செய்வாங்க. காசு கம்மியாக இருக்குது, கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு செலவு செய்வாங்க. ரெண்டாவது குணம் என்ன தெரியுமா? வல் காதிமீனல் கைஸ், கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். கோபத்தை விழுங்கிறதுனா என்ன? கோபம் 3 நேரத்தில் வரும். கோபம் 3 வகையாக வரும். ஒன்று, ஒருத்தர் நம்மளை அசிங்கப்படுத்துவார், நமக்கு மனசில் கோபம் வரும், நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, அப்படி ஒரு நிலையில் கோபம் வரும். எதுவுமே செய்ய முடியாதுங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நமக்கு கோபம் அந்த அளவுக்கு வராது. கோபம் இருக்கும், ஒரு ரோஷம் இருக்கும், என்னடா இப்படி சொல்லிட்டானேன்னு ஒரு வெறுப்பு இருக்கும். ஆனால் அது கோபமாக மாறி ஆத்திரமாக மாறி வெளிப்படுத்துகிற அளவுக்கு நமக்கு கோபம் வராது. ஒன்று நம்ம வீக்காக இறந்துருப்போம், இல்லைன்னா அவர் பேசுகிற பேச்சு நமக்கு அந்த அளவுக்கு மனசில் போய் தொட்டிருக்காது. இது முதல் வகை. ரெண்டாவது ஒரு வகை கோபம் வரும். அந்த கோபம் வரும், நமக்கு ஆத்திரம்னா வரும், நம்மளால் வெளிப்படுத்த முடியாது. காரணம், திட்டுற இடத்துல இருக்கிறவங்க நம்மளால் எதிர்க்க முடியாதவங்களாக இருப்பாங்க. இப்போ நம்மளுடைய தாயார் நம்மளை திட்டுவாங்க, நம்முடைய தந்தையார் நம்மளை திட்டுவாங்க. இந்த மாதிரியான ஸ்தானத்தில் இருக்கிறவங்களாம் நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்த்து கோபத்தில் நம்ம டக்குன்னு திட்டிட முடியாது. அப்போ நம்ம கோபத்தை நம்ம என்ன செஞ்சுக்குவோம், ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த கோபத்தெல்லாம் எல்லாம் சொல்லலை. மூணாவது ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபம் என்ன தெரியுமா? நம்மளால் அவங்கள அடிக்க முடியும், நம்மளால் அவங்கள திட்ட முடியும். அந்த நேரத்தில் நமக்கு கோபம் வரும். ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அந்த நேரத்தில் நமக்கு என்ன வருங்க, கோபம் வரும். அந்த கோபத்தை நம்ம விழுங்கி அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் அந்த மனிதர்களை மன்னிப்பவனுக்கு மனசில் ஈமான் இருக்குன்னு நல்லா சொல்கிறான். இந்த மனிதர்களுக்காக தான் நான் சொர்க்கத்தை தயார் பண்ணி வைக்கிறேன்னு நல்லா சொல்கிறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதர்களை நேசிக்கிறேன்னு நல்லா சொல்கிறான். இந்த 3 குணத்தை நான் திருப்பி சொல்கிறேன். மறைவான நேரத்திலையும் செலவு செய்வாங்க, காசு பணம் கம்மியாக இருக்கும்போதும் செலவு செய்வாங்க, கூட இருக்கும்போதும் செலவு செய்வாங்க. ரெண்டாவது, கோபத்தை விழுங்குவார்கள். அவங்களால அடிக்க முடியும், அவங்களால திட்ட முடியும், கோபத்தை வெளிப்படுத்த முடியும். எல்லாம் இருந்த போதும் கூட அவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார்கள். இந்த மக்களுடைய மனசில் ஈமான் இருக்குன்னு நல்லா சொல்கிறோம். யார் கோபத்தை மறைத்துறாரோ, கட்டுப்படுத்துகிறாரோ, அவருடைய பாவத்தை எல்லாம் மறுமையில் மன்னிப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். யார் கோபத்தை விழுங்குறாரோ, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அடிக்கிற அளவுக்கு நமக்கு தெம்பு இருக்கும், அடிக்கிற அளவுக்கு நமக்கு தெம்பு இருக்கும், கோபமும் ஏற்றி விட்டுருப்பாப்புல. ஆனால் நம்ம அடிக்காமல் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நம்முடைய மனசு முழுக்க அல்லாஹ் ஈமானை நிரப்புவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த குணத்தை அல்லாஹ்வும் ரசூலும் மிக நேசித்த ஒரு குணம். இந்த இடத்துல கோபப்படவே கூடாது, தனிப்பட்ட அம்சங்களுக்கு என்றைக்குமே கோபப்படக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம சொன்னோம் எங்கே கோபப்படணும், அதையுமே நம்ம படிக்கிறோம். இஸ்லாத்திற்காக அப்படின்னு ஒன்று இருந்தால், ஈமான் எந்த நேரத்திலும் பாதிப்படைந்தால், இஸ்லாம் எந்த நேரத்திலும் அசிங்கப்பட்டால், அல்லது இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடந்தால் அந்த இடத்தில் கோபப்படுவது நம் மீது கட்டாயம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, எந்த இடத்தில் இஸ்லாம் அசிங்கப்படுத்தப்பட்டு அந்த இடத்துல உங்களுக்கு மனசில் கோபம் வரலையோ அவர்கள் கழுதைக்கு சமம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கோபம் வரலாட்டி அவங்க கழுதைக்கு சமம். ஏன் அப்படி சொல்கிறாங்க? இஸ்லாம் எந்த நேரத்தில் எல்லாம் அசிங்கப்படுத்தப்படுகிறதோ அந்த நேரத்தில் நம்ம மனசில் கொஞ்சமாவது ஈமான் இருந்தால், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நமக்கு நாவால் தடுக்கணும், இல்லாட்டி கரத்தால் தடுக்கணும். இல்லைன்னா குறைந்தபட்சம் நம்ம மனசில் அது தப்புன்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து விலகிறதுக்காக நமக்கு மனசு வரணும். அந்த அளவிற்காவது நமக்கு கோபம் வரும்.
அந்த அளவிற்காக நமக்கு என்னங்க வரணும்? கோபம் வரணும். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்திற்காகங்கிறதுக்கு நிறைய இடங்களில் கோபப்பட்டிருக்காங்க. தன்னுடைய தனிப்பட்ட விருப்பங்களுக்காக என்றைக்குமே கோபப்படாத பெருமானார், இஸ்லாம் எந்த நேரத்தில் அழிக்கப்படுகிறதோ, இஸ்லாம் எந்த நேரத்தில் அசிங்கப்படுத்தப்படுகிறதோ, இஸ்லாத்திற்கு ஒரு அம்சம் அப்படின்னா ரசூலுல்லாஹ் எந்த நேரத்துலையுமே கோபப்பட்டுறாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தீங்கன்னா ஒரு திரை போட்டிருக்காங்க. அந்த திரையில் ஒரு உருவப்படம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் அப்படியே மாதுளம்பழம் மாதிரி சிவந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சிவந்து போய் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மறுமை நாளில் அதிகமான வேதனை கொடுக்கப்படுபவர்கள் யார்? வீட்டில் உருவப்படம் வச்சுருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைய போடுற ட்ரெஸ்ஸில் அவ்வளோ உருவப்படம் இருக்கும். இந்த டிஷர்ட்டில் அவங்க போடுற சட்டையில் அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அதெல்லாம் கவனிக்கணும். நமக்கு அதில் கோபம் வரணும், ரோஷப்படணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி ரோஷப்படலையோ அதை விட 2 மடங்கு இஸ்லாம்னா ரோஷப்படுவாங்க. அவங்களுடைய முகம் சிவந்த தருணங்கள்னு சொல்லி நிறைய தருணங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ் கோவப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல ஏதோ இஸ்லாத்தில் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த சஹாபாக்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோவப்படுறாங்க. எதுக்கு அப்படின்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சண்டை. அப்போ என்ன பண்ணுறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துலேருந்து விலகி வீட்டுக்கு அப்படியே போயிடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னிப்பு கேட்கறதுக்காக பின்னாடியே போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு கண்டுக்கவே இல்லை. வீடு வரைக்கும் போயிட்டாங்க, அப்பையும் கண்டுக்கலை. அபூபக்கர் வெளியே இருக்கிறத பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கதவை சாத்திடுறாங்க. அப்போ அவங்களுக்கு மனசு பொறுக்கலை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார்கிட்ட வந்து இந்த நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டே இருந்தோம், திடீர்னு சண்டை வந்துருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ பெருமானார் உமரை கூப்பிட்டு விட்றாங்க. உமரே இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வராங்கல்ல, அவர் யார் தெரியுமா? அவர் பெயர் அபூபக்கர். இஸ்லாம் நான் சொன்னப்போ யாருமே நம்பலை, இவர் தான் முதல்ல நம்பினார். இவருக்கு நீங்கள் கண்ணியம் தரது இஸ்லாத்திற்கு கண்ணியம் தரதுக்கு சமம். இவரை நீங்கள் இழிவுபடுத்தியது இஸ்லாத்தை இழிவுபடுத்தியதற்கு சமம். நீங்கள் இந்த நேரத்தில் பண்ணது தப்புன்னு சொல்லி அவ்வளவு முகம் கடிந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பேசியதாக சஹீஹ் முஸ்லிமில் பதிவாக இருக்குது. இன்னும் பல்வேறு இடங்கள் இஸ்லாத்திற்காக பெருமானார் என்னென்னவெல்லாம் கோவப்பட்டாங்கிறது நிறைய வரலாறுகள் இருக்குது. நிறைய இடங்களில் வரலாறுகள் இருக்குது. அதனால் நம்ம கோபப்பட வேண்டிய இடம் என்பது இஸ்லாம் என்றைக்கு மீறப்படுகிறதோ, இஸ்லாம் எந்த இடத்துல மீறப்படுகிறதோ அந்த இடத்தில் நாம் கோபப்படணும். இப்போ அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய சஹாபி, பெரிய ஞானவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பையன் பிற்காலத்தில் ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறார். அந்த பள்ளிவாசலுக்கு போகிறப்ப என்ன பாங்க சொல்கிறாங்க அப்படின்னா, பாங்க நம்ம வழக்கமாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அதில் ஹய்யா அலஸ் ஸலா எல்லாரும் தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லுவோம். எத்தனை வாட்டி சொல்லுவோம்? 2 வாட்டி சொல்லுவோம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹய்யா அலஸ் ஸலாவை சொல்லி முடிச்சுட்டு மக்கள் எல்லாம் திருப்பி விரண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் 2 வாட்டி எக்ஸ்ட்ரா ஹய்யா அலஸ் ஸலா சொல்கிறார் அந்த பள்ளியில். அப்துல்லா இப்னு உமருக்கு அப்போ கண்ணு தெரியலை. உடனே அவர் கத்துறாரு, என்னை இந்த பள்ளியிலேருந்து கூட்டிகிட்டு போங்க, இந்த பள்ளியில் வந்து அனாச்சாரம் நடக்குது, பிதாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளியில் புதுமை நடக்குது, இது ரசூல்லா காலத்தில் இல்லாது, இந்த பள்ளியிலேருந்து என்னை கூட்டு போங்கன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு இஸ்லாம் அப்படின்னா எந்த நேரத்திலும் அவங்க காம்ப்ரமைஸே ஆனதில்லை. இஸ்லாத்திற்காக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். எந்த நேரத்திலும் அந்த நேரத்தில் அவங்களுடைய கோபத்தை அவங்க யாராக இருந்தாலும் சரி தான் கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவங்க தயங்கினதே இல்லை. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை முழுவதுமாக விழுங்கினார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்போ இஸ்லாத்திற்காக கோபத்தை வெளிப்படுத்துவது என்பது நம்ம போக போக பழக வேண்டிய ஒரு அம்சம். நார்மலாக தனிப்பட்ட வார்த்தையில் நம்மளை திட்டாங்க அப்படின்னா நமக்கு கோபம் வர்றது இயல்பு. கோபமே வரலாட்டி நம்ம மனுஷனே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? நம்ம ஒன்றும் மாடு கிடையாது இல்லையா? கோபமே வரலாட்டி மனுஷன் கிடையாது, அதான் உண்மை. கோபங்கிறது நமக்கான இயல்பு. இப்போ இந்த கோபத்தை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்தணும், அதை நம்ம பழகணும் இல்லையா? அதுக்கு வழி என்ன? கோபங்கிறது எப்பயுமே மனுஷனுக்கு வரும், மௌத்து வரைக்கும் மனுஷனுக்கு கோபங்கிறது வரத்தான் செய்யும். அதனால் இந்த கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, என்னவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க, நம்ம எப்படி அதை விளங்கி இன்றைக்கி நம்ம அதை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வகைகளை பெருமானார் நமக்கு முதல்ல சொல்லித்தராங்க. முதல் அம்சம் என்ன அப்படின்னா, அதுக்கான வழிமுறையில் முதல் வழிமுறை என்ன அப்படின்னா அல் இஸ்திஆதா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல கோபம் வந்துச்சுன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்,
விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லணும். இப்போ ஒரு ஹதீஸ் எப்படி வருது அப்படின்னா, 2 சஹாபாக்கள் திட்டிகிட்டு இருக்காங்க, மாறி மாறி திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே ரசூலுல்லாஹ் அவங்கள தடுத்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அந்த வார்த்தை சொன்னால் இவங்களுக்கான கோபம் போயிடும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அந்த வார்த்தை சொன்னால் இவங்களுக்கான கோபம் நீங்கிரும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தை. இந்த வார்த்தை ஏன் இங்கே சொல்லணும்? சைத்தான்லேருந்து நம்ம ஏங்க பாதுகாவல் தேடணும்? ஏங்க கோபம் வருது, கோபம் வரும்போது இப்போ தும்மல் வருது, தும்மல் வந்தோடனே நம்ம நிம்மதியாக இருப்போம், தும்மல் முடிஞ்சிடும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம், சரிங்களா? அது நம்ம பழகியிருப்போம். எப்படியும் நமக்கு வருஷத்தில் கிளைமேட் மாறிச்சுன்னா ஒரு தும்மல் வரும், எப்படி மாதத்துக்கு ஒரு 2 தும்மல் 3 தும்மலாக வந்துட்டு போவோம். நம்ம அடிக்கடி பழகியிருப்போம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. கோவம் எப்போ வரும்னே நமக்கு தெரியாது. அவுது பில்லான்னு எப்படி சொல்லி பழகிறது? ஏன் ரசூல் அவுது பில்லா சொல்ல சொன்னாங்க அப்படின்னா, முதல்ல கோவம் வரும்போது நமக்கு கோவம் வந்துருச்சுங்கிறது விளங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான அம்சம். கோவம் வரும்போது நமக்கு என்ன விளங்கணும் அப்படின்னா, நமக்கு கோவம் வந்திருக்குங்கிறது முதல்ல விளங்கணும். ஏன்னா கோவம் வரும்போது நம்மளை அறியாமல் நம்ம சில வார்த்தைகளை பேசுவோம், சில விஷயங்களை கையில் எடுப்போம், ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், நம்மளை அறியாமல் இருப்போம். அந்த நேரத்தில் நம்முடைய மதி என்பது காணாமல் போயிடும், நம்முடைய அறிவு வேலை பார்க்காது. முதல்ல ரசூல் அறிவை வேலை பார்க்க வைக்கிறாங்க. நம்ம என்ன நிலைமையில் இருக்கோங்கிறத முதல்ல புரியணும். அதான் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேட்பாங்களா, சல்மானுல் ஃபாரிசி எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க, அந்த விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வளவள கொலலாம் இருக்கக்கூடாது, பெருசாக சொல்லாதீங்க, நான் மறந்து போடுவேன், சுருக்கமாக சொல்லுங்கள், எனக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, பெருமானார்கிட்ட ஒன்னே மாதிரியே ஒரு ஆள் வந்து கேட்டான்பா, அவனுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கோவப்படாத, உனக்கு சொர்க்கம் நிச்சயம்னு சொன்னாங்க, உனக்கும் நான் அதை சொல்கிறேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ இதை சொன்னதுக்கு பின்னாடி சல்மானுல் ஃபாரிசிட்ட கேட்பாங்க, எப்பா கோவம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு வர இயல்பு, என்னையெல்லாம் கோவப்படாதுன்னு சொன்னால் நான் நீ என்னத்தை சொல்கிறது, அப்போ நான் கோவம் வரும்போது நான் என்னத்தை செய்கிறது அப்படிங்கிறப்ப, இம்லிக் அலைக்க லிசானக்க ஒயதக், உன்னுடைய கையையும் உன்னுடைய நாவையும் என்ன செஞ்சணும், பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாங்க. முதல் விஷயம் தான், கோவம் வந்த உடனே நமக்கு கோவம் வந்துருச்சுன்னு சொல்லி முதல்ல நமக்கு புரியணும். நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோம், கோவம் வந்துருச்சு, நம்ம இப்போ கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யணும், விளங்கணும். விளங்கிட்டு கோவம் வந்ததுக்கான காரணத்தை யோசிச்சுட்டு நம்ம அதிலிருந்து விலகிறதுக்கு தீர்வாக யோசிக்கணும். முதல்ல நம்ம கோவத்தை விளங்குனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். கோவம் வந்திருக்குன்னு விளங்குனாலே பாதி பிரச்சனை நமக்கு முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வீடுகளில் யோசிச்சு பாருங்கள், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆரம்பம் கோவம் தான். எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம் கோவம் தான். அந்த ஆத்திரத்தில் அவங்கள யோசிக்காமல் சில வார்த்தைகளை விட்டுருவாங்க, அது பின்னாடி அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அல்கதபு அவ்வளவு, ஒரு கோவம் வந்துருச்சுன்னா முதல்ல உங்களுக்கு வர்றது நஷ்டம்னு சொன்னாங்க. சரி, முதல்ல உங்களுக்கு வர்றது கை சேதம், ரெண்டாவது உங்களுக்கு வர்றது நஷ்டம்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கோவம் உங்களுக்கு ஏற்படுதுன்னா, அவ்வலுல் கதபி ஜுனூன் வாஹிருஹு நதம், முதல்ல உங்களுக்கு வர்றது பைத்தியக்காரத்தனம், கடைசியில் உங்களுக்கு வர்றது அதனால் உங்களுக்கு என்ன தான் வரும், நஷ்டம் தான் வரும். அப்போ பைத்தியக்காரத்தனமாக நம்ம ஏதாவது ஒன்று பேசிடுவோம், பின்னாடி அதுக்கு நம்ம நிறைய பாதிப்பு ஏற்படுத்தும். பல்வேறு தலாக்குகள், குடும்பத்தில் பிரிவுகள் இதனால தான் ஏற்படும். கோவத்தில் ஏதாவது பேசிடுவார், அது தலாக்கில் போய் முடிஞ்சிடும், பின்னாடி அவங்க வருத்தப்படுவாங்க, நம்ம அவங்களோடய சேர்ந்து வந்திருக்கலாமோன்னு சொல்லி. அதனால் முதல்ல கோபம் வந்தவுடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறது என்னங்க, கோபத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோபம் வந்துருச்சுங்கிறத முதல்ல புரியணும், அந்த நிதானத்துக்கு வரணும், அதை பழகணும். பழகிட்டு இந்த கோபம் வந்ததுக்கான காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்துருச்சு, அல்லாஹ்வுடைய நாட்டம் இவர் பேசிட்டாரு, இன்ஷா அல்லாஹ் இதை நமக்கு அல்லாஹ் சரி செஞ்சு கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு வரணும். அதனால தான் சொல்கிறோம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தான் தான் கோபத்தை தரக்கூடியவன். அதனால் ஷைத்தான்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம், கோபம் எனக்கு வந்துருச்சு, ஷைத்தான்லேருந்து பாதுகாப்பு தேடுறோம். அந்த சஹாபி இருக்கார் இல்லையா, அந்த ஹதீஸில் உள்ள சஹாபி, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னீங்கன்னா கோபம் போகும்னு சொல்லி. அதை கேட்டுட்டு சஹாபாக்கள் போய் அந்த சண்டை போடுற சஹாபாக்கள்கிட்ட போய் சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, அஊது பில்லான்னு சொல்லுங்கப்பா, கோபம் போயிடும் அப்படின்ட்டு. உடனே அவங்க கேட்பாங்க, என்னை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா அப்படின்னு. அவங்க கேட்குறது என்ன கேட்பாங்க, என்னை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, நான் கோவத்தில் இருக்கேன் அவுது பிள்ளான்னு சொல்கிறதுக்கு. அப்படியே கோவப்படுவார் அந்த சஹாபி, இப்படி கோவப்பட்டுருவார். சில நேரங்கள் இப்படி இருக்கும், கோவப்படாதப்பா அப்படின்னு சொன்னாலே கோவப்படுவாங்க. என்னை பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுதா, கோவப்படாதன்ற, நான் இவ்வளோ நேரம் அமைதியாக தானே இருக்கேன் அப்படின்னு கத்துவாங்க. அது நமக்கு கோவம் வந்துருச்சுன்னு முதல்ல புரியணும். அந்த நிதானம் இருந்துட்டாலே பாதி வேலை நமக்கு முடிஞ்சிடும். இது முதல் தீர்வு, முதல் ரசூலுல்லாஹ் சொன்ன
மனத்தீர்வு. மனசளவில் கோவம் வந்துருச்சுன்னா எப்படி தும்முன உடனே நம்ம தும்மிட்டோம்னு நினச்சி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி கோவம் வந்துருச்சுன்னா முதல்ல நம்ம நம்பணும், நமக்கு கோவம் வந்திருக்கு, இது ஷைத்தான்லேருந்து வந்தது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம்னு சொல்லி மனசை ஆசுவாசப்படுத்தி நம்ம என்ன செய்யணும், அந்த நம்முடைய மதியை திருப்பி கொண்டு வரணும். நம்ம ஒரு பைத்தியகாரத்தில் ஸ்டேட்டுக்கு தான் போயிருப்போம், அதுலேருந்து நம்ம திருப்பி கொண்டு வரணும். இது முதல் ரசூலுல்லாஹ் சொன்ன நமக்கான தீர்வு. ரெண்டாவது தீர்வு என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்தால் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியாச்சு இல்லையா? நம்மளை ஏதாவது திட்டாங்க, ஏசிட்டாங்க, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை விட பெரிய விஷயத்தை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனசை ஆசுவாசப்படுத்திக்குவாங்க. இது ரெண்டாவது விஷயம். கோவம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும், மனசை முதல்ல ஆறுதல் படுத்தணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும், இருக்கிறதுலே பெரிய விஷயத்தை சொல்லி நம்ம வந்து ஆசுவாசப்படுத்திக்கணும். அது எப்படி செய்ய முடியும், அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்ட்டுருவாங்க. பொதுவாகவே கஷ்டத்தில் உள்ளவங்க நிறைய ரகம் இருப்பாங்க. சைக்காலஜிக்கலாக பேசணும்னா நிறைய பேசலாம். கஷ்டத்தில் உள்ளவங்க நிறைய ரகம் இருப்பாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, 2 பேர் கூட பழகவே கூடாது. ஒன்று, காதலிக்கிறவனோட பழகக்கூடாது. ரெண்டாவது, பிரச்சனையில் இருக்கவனோட பழகக்கூடாது. ஏன் தெரியுமா? 2 பேரும் நம்ம பேசுகிறத கேட்கவே மாட்டாங்க. அவங்க பேசுகிறத பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கேட்டுக்கிட்டே மட்டும்தான் இருக்கணும். நீங்களே காதலித்தாலும் கூட காதலிக்கிறவனோட பழகக்கூடாது. ஏன்னா உங்கள் காதலை சொன்னாலும் அதை விட அது என்ன தெரியுமா, நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமான்னு தான் பேசுவோம். அதே மாதிரி தான் பிரச்சனையில் உள்ளவன் அவன் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் அமைதியாக கேட்க மட்டும்தான் செய்யணும். நீங்கள் போய் உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா அதை விட எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமான்னு சொல்லி அவன் வேறு பிரச்சனையை கொண்டு வந்து சொல்லுவான். அவனுக்கு என்ன மனசில் ஆசுவாசம்னா நம்ம பிரச்சனை பெருசுன்னு சொல்லி அவர்கிட்ட காட்டணும். அது மனசில் இயல்பாகவே வரும். பிரச்சனை உள்ளவங்களுக்கு, புலம்புறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இந்த புலம்பெல்லாம் தவிர்க்கிறதுக்கான ஒரு பெரிய மன மருந்து என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, இதை விட பெரிய விஷயத்தை கம்பேர் பண்ணிக்குவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, கை காலில் அடிபட்டிருக்கா, பரவாயில்ல, அல்லாஹ் உயிர் தப்பிக்க விட்டானே, கை காலோடு போச்சே அப்படின்னு நம்புவாங்க. இந்த நம்பிக்கை வேணும், இந்த ஆசுவாசம் வேணும். இது நமக்கு வருமா மனசில் முதல்ல அப்படின்னா வரும், கட்டாயம் வரும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு வண்டியில் போகிறீங்க, வண்டியில் போகும்போது ஸ்டாண்ட் எடுத்து விடாமல் வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டீங்க. ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி ஸ்டாண்டு தட்டி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டீங்க. கீழே விழுந்துட்டு நம்ம அந்த தெருவில் யாருமே பார்க்கல, நீங்களாம் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு போனப்போ என்ன வண்டியில் கீழே இருக்குன்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிரிப்போம். அது ஒன்றும் இல்லை, சின்னதாக போகும்போது தட்டி விழுந்துட்டோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்புவோம். ஆமாம் தானே? நம்ம போய் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம தட்டி விட்டு அந்த ஜக்கு விழுந்துருச்சுன்னா அது என்ன கணக்கில் வரும்? அது ஒன்றும் இல்லை, தெரியாமல் விழுந்துருச்சு, அது ஒன்றும் இல்லை, தெரியாமல் விழுந்துட்டேன், அதனால ஒன்றும் இல்லை, அப்படி சிரிப்போம். நமக்கு சிரிப்பு வரும், அது மனசில் நம்ம ஒத்துக்குவோம். நம்ம வண்டியில் நம்ம போய் விழுந்தோம்னா அது ஸ்க்ராட்ச் விழுந்துச்சுன்னா நமக்கு பெருசாக தெரியாது. அதே ஆப்போசிட்டில் ஒரு ஆள் வந்து லைட்டாக கீழல் பட்டுருச்சுன்னா நமக்கு வர்ற கடுப்பு சுபானெல்லாம் நம்மளோட வேறு யாருமே இருக்க முடியாது. உனக்கெல்லாம் யாரா லைசன்ஸ் கொடுத்ததுன்னு கேட்போம். நம்ம வாங்கின இடத்துல தான் அவனும் வாங்கியிருப்பான். உனக்கெல்லாம் யாரா லைசன்ஸ் கொடுத்தது, வண்டியில் ரோடு ஓட்ட தெரியுதா, கண்ணு தெரியுதா உனக்கு, வீட்டில் சொல்லிட்டு வண்டியான்னு சென்னையில் இருந்தால் கேட்பான், எங்கள் ஊராக இருந்தால் வேறு வார்த்தையில் கேட்பான், உங்கள் ஊரில் என்ன கேட்பாங்கன்னு தெரியாது எனக்கு. அப்போது நம்ம விழுந்துட்டோம்னா நமக்கு அதை ஒத்துக்குவோம், அடுத்த ஆள் வந்து இடிச்சிட்டாங்கன்னா நம்மளால் ஒத்துக்க முடியாது. அதனால் மனசுங்கிறது நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி நம்ம எப்பயுமே பக்குவப்படுத்தணும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் பல நேரங்களில் இஸ்லாத்தில் பல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. அதில் 2வது முக்கியமான அம்சம், ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தால், கோபம்னு ஒன்று ஏற்பட்டால் அந்த கோபத்தை கட்டுப்படுவதற்கு அதை விட பெரிய விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும், கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் இப்படி தான் நடந்துச்சு. ஹுனைன் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கனிமத்து பொருள் வந்துச்சு, பெரிய கனிமத்து பொருள். அந்த கனிமத்து பொருளை பிரித்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவாசிகளுக்கு கொஞ்சம் கூட கொடுக்குறாங்க, மதீனாவாசிகளுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க. ஏன் மக்காவாசிகளுக்கு கூட கொடுக்குறாங்க அப்படின்னா, மக்காவாசிகள் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வந்தவங்க, அவங்க இஸ்லாத்துக்குள்ளே ஆர்வப்பட்டு இன்னமும் இருக்கணும், இஸ்லாத்தில் இன்னமும் ஆர்வமாக அமல் செய்யணும், அவங்களுடைய பொருளாதாரம் கூடணுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கொஞ்சம் கூடையும் மதீனாவாசிகளுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் கொடுத்தாங்க. உடனே சஹாபாக்கள்லேருந்து ஒரு ஆள் எந்திரிச்சு, யார் ரசூலுல்லாஹ் நீதமாக நடந்துக்கோங்க, என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டார். நீதமாக நடந்துக்கோங்க, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாவை பார்த்து இப்படி பேசிட்டார். ரசூலுல்லாஹ் தான் நீதத்துக்கே பெரிய உதாரணம். இன்றைக்கி வரைக்கும் நம்ம ரசூலுல்லாஹ் தான் உதாரணமாக வச்சுருக்கோம். ரசூலுல்லாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டார். ரசூலுல்லாஹ் கோவப்படலை, தனிப்பட்ட விஷயம் தானே இது, இஸ்லாமிய ரீதியாக ரசூலுல்லாவை தாக்கலையில். ரசூலுல்லாஹ் கோவப்படலை. ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ரஹிமல்லாஹு மூசா அப்படின்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும்னா. உடனே சஹாபாக்கு கேட்குறாங்க, ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரஹ்மத் செய்யட்டும் துவா செய்கிறீங்க இந்த நேரத்தில்? என்னை விட கடுமையாக சோதிக்கப்பட்டவர் மூசா அலைஹிஸ்ஸலாம்னாங்க. ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு
எல்லா நியாமத்துகளையும் அந்த உம்மத்துக்கு கொடுத்த பின்னாடியும் கூட பலஸ்தீனுக்குள்ளே போய் வாங்க போர் செய்யலாம்னு கூப்பிட்டப்ப அந்த சமுதாயம் என்ன சொல்லுச்சு? நீங்களும் உங்கள் அல்லாவும் போய் போர் செய்யுங்க, நாங்கள் இங்கே இருக்கோம்னு சொல்லுச்சு. அந்த சமுதாயம் எல்லா துன்பங்களையும் செய்தது. ஆனால் என்னுடைய சமுதாயம் அப்படி இல்லை. உஹது போர்க்களத்தில் என்னைய பின்னாடி நிறுத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் தலையை குனிங்க யார சொல்லலாம், எல்லா அம்புகளும் என் மீது உடம்பு மீது விழகட்டும்னு சொல்லி என்னுடைய சஹாபாக்கள் என் மேலே கொஞ்சமாவது பாசத்தோடு இருக்கிறாங்களேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. ஒருத்தர் கோவப்படுறதுனால ரசூலுல்லாஹ் மன வருத்தப்படலை. இவரை கூட நம்ம மேலே பாசம் வைக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்களேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அதான் முக்கியமான விஷயம். நம்மகிட்ட என்ன இருக்குதோ, நடந்த விஷயத்தை விட பெரிய விஷயத்தை நினச்சி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? முதல்ல உங்கள் மனசை ஆசுவாசப்படுத்திக்கிங்கன்னா பாதி கோவம் முடிஞ்சிடும். ரசூலுல்லாஹ் உடனே அங்கே தான் யோசிச்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இறக்கம் புரியட்டும். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை விட கஷ்டப்பட்டவங்க, இதை விட நிறைய சுமைகளை அனுபவித்தவங்க, எனக்கு அல்லாஹ் கம்மியாக தான் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. இது 2வது அம்சம். முதல்ல நான் என்ன சொன்னேன்? கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முதல் அம்சம் நம்ம கோவப்படுறோங்கிறது விளங்குறது தான் முதல் அம்சம். கோவப்படுறோம் நம்ம முதல்ல புரியணும். புரிஞ்சு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும். 2வது அம்சம், நம்ம கோவப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயத்தை நம்ம இதோட கம்பேர் பண்ணி நம்ம மனசை ஆஸ்வாசப்படுத்திக்கணும். பெரிய விஷயத்தோட கம்பேர் பண்ணி என்ன செஞ்சுக்கணும்? ஆஸ்வாசப்படுத்திக்கணும். இது 2வது அம்சம். 3வது ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, இப்போ நம்ம நிதானத்துக்கு வந்துட்டோம். கோவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பெரிய விஷயத்தை கம்பேர் பண்ணி நம்ம மனசை நம்ம ஆஸ்வாசப்படுத்திட்டோம். எல்லாம் பண்ணாலும் கூட மனசில் கொஞ்சோண்டு கோவம் இருக்கும், கொஞ்சம் அந்த உஷ்ணம் இருக்கத்தான் செய்யும் மனசில். அப்போ என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஆப்போசிட்டில் உள்ள ஆளுடைய நிலைமை என்னங்கிறத யோசிக்கணும். சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி கோவப்பட்டுறக்கூடாது. சில வாப்பாக்கள் பிள்ளையை திட்டுவாங்க, பிள்ளை என்ன அப்படி படிக்காமல் இருக்கான், ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுங்கிறது விளையாடுற வயசு. அந்த வயசில் அவனுக்கு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்வான். அவனை போட்டு நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யோசிச்சோம்னா அது என்றைக்குமே நமக்கு தோதுபட்டே வராது. அவன் அப்படி வரவே முடியாது. நம்ம வயசு பையன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம்னா 4 பிள்ளைகளை நம்ம பிள்ளையோட கம்பேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்குமே உருப்படாது. அவன் விளையாட்டு வயசில் விளையாட விடணும், அவனை படிக்க வேண்டிய நேரத்தில் படிச்சிடணும். அதுக்கு ஏற்ற மாதிரி அவனை நீங்கள் பக்குவப்படுத்தணும். யார் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ அவங்கவுங்களுடைய நிலைமையிலேருந்து அவங்கள யோசிக்கணும். முதல்ல எடுத்தோம் கவுத்தோன்னு கோவப்படக்கூடாது. விளையாட்டு பருவத்தில் விளையாட்டாக தான் இருப்பாங்க. வாலிப பருவத்தில் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைமை இருக்கும். அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எல்லா நேரத்துலையுமே நடக்கணும். ரசூல்லா வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. சஹாபாக்கள்கிட்ட ரசூல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பள்ளிவாசலில் இதே மாதிரி உட்காந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ரசூலுல்லாவுடைய ஒரு மனைவிமார்கள் வீட்டிலேருந்து ரசூலுல்லாவுக்கு ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு வருது. ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் வீட்டிலேருந்து ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு ரசூலுல்லாவுக்கு வருது. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் அடிமையை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பெண் அடிமை போய் ஆயிஷா ரலியல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹ்க்கு ஒரே கடுப்பு. அது என்ன, அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க ஸ்பெஷல் சாப்பாடு கொடுக்க வேண்டியதுன்னா நம்ம வீட்டுக்கு வரும்போது அது என்ன கொடுத்து விட்றது அப்படின்னு சொல்லி சாப்பாடு தட்டை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கீழே போட்டுறாங்க. சாப்பாடு சிந்திடுது. இப்போ யோசிச்சு பாருங்கள், சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் பேசிகிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாவுடைய மனைவி அங்கே சாப்பாடை கொட்டிடுறாங்க. காரணம் ரசூலுல்லாஹ்க்கும் புரியுது, வேறு வீட்டிலேருந்து சாப்பாடு வருதுங்கிறனாலன்னு. புரியுதா? காரணமும் ரசூலுல்லாஹ்க்கு புரியுது. இப்போ ஒரு சபையில் இருக்கிறோம், அந்த சபையினுடைய தலைவர் அவங்க மனைவி இதே மாதிரி ஒரு வேலையை பார்த்தாங்கன்னா என்ன கடுப்பாவாங்க? ரசூலுல்லாஹ் கடுப்பாகலை. தனிப்பட்ட விஷயம் தான். ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கடுப்பாக மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் கடுப்பாகலை. ரசூலுல்லாஹ்க்கு கோவம் வரலை. இப்போ இந்த விஷயத்தை எப்படி அணுகிறாங்கன்னு பாருங்கள். இப்போ யார் யார் மனநிலையை புரிஞ்சுக்கணும்? முதல்ல வந்த அடிமையினுடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும். ஏன் அடிமையின் மனநிலையை புரிஞ்சுக்கணும்? அவங்க சொல்லியிருப்பாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு தட்டை வாங்கிட்டு வாமான்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாம் தானே? பொதுவாக நம்ம வீட்டிலேருந்து ஒரு தட்டு போகுதுன்னா திரும்பி வந்துடணும். தட்டில் நிறைய பிரச்சனை நடக்கும். கொண்டு போன தட்டை கொண்டு வந்துருமான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ தட்டு கீழே விழுந்திருக்கும். இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. அந்தம்மா கோவத்தில் இருக்கேன், நம்ம எடுத்து அதான் திட்டுமாண்டு அவங்க ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இப்போ சஹாபாக்கள் ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இந்த ரசூலுல்லாவுடைய மனைவி இவ்வளோ கோவப்படுறாங்க, கீழே சாப்பாடை செஞ்சிட்டாங்களே, ஐயோ ரசூலுல்லாஹ் இப்படி அசிங்கப்படுத்தினாங்களே நம்ம முன்னாடி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சஹாபாக்கள் ஒரு மனநிலையில் இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அது என்ன, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, இந்த நேரத்தில் போய் வேறு மனைவிமார்கள் நமக்கு சாப்பாடு தராங்களேன்னு ஒரு மனநிலையில் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் 3ஐயுமே புரிஞ்சுக்கிட்டு முதல்ல போய் அந்த அடிமைக்கு தட்டை கொடுத்து அனுப்பணும். என்னம்மா உன் தட்டு, உன் பாத்திரம் இருந்தால் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருன்னு சொல்லி முதல்ல அந்த அடிமையை அனுப்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கான பிரச்சனை முடிஞ்சிருது. 2வது என்ன பண்ணுறாங்க, இப்போ சஹாபாக்களையும் சமாளிக்கணும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் சமாளிக்கணும். இப்போ 2 பேரை எப்படி சமாளிக்கிறது? கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறது?
ரசூல்லா யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, முதல்ல போய் ஒரு தட்டை எடுத்து இந்த சாப்பாடு அள்ளிக்கிட்டே சொல்கிறாங்க, அது கர்ரத் உம்மஹாத்துல் முஃமினீன் அப்படின்றாங்க. சஹாபாக்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் உம்மாவுக்கு ரோஷம் வந்துருச்சுப்பான்றாங்க. சஹாபாக்களை பார்த்துட்டு புன்னுநூறல் போட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, உங்கள் உம்மாவுக்கு ரோஷம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும், ஏன் உங்கள் உம்மான்னு சொல்லணும், ஏன் மனைவிக்கு ரோஷம் வந்துருச்சுன்னு சொல்லலாமே, ஏன் ஒரு மனைவிக்கு கோவம் வந்துருச்சுன்னு சொல்லலாமே. இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கோவத்தையும் வெளிப்படுத்தணும், சஹாபாக்கள்கிட்ட நடந்த விஷயத்தை சமாதானமாக கழிக்கவும் செய்யணும். இப்போ அதுக்கு தான் சொல்கிறாங்க, உங்கள் உம்மாவுக்கு கோவம் வந்துருச்சுப்பான்றாங்க. உங்கள் உம்மானா அது நம்ம சார்ந்த விஷயமாயிடும். என்ன நம்ம உம்மா இப்படி கோவப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரும் போய் எடுத்து பேச மாட்டாங்க. சரி நம்ம உம்மா தானேன்னு சொல்லி அவங்க மனசில் ஆசுவாசம் அடைஞ்சிருவாங்க. அதனால் உங்கள் உம்மா கோவம் வந்துருச்சுப்பான்னு அவங்களுக்கும், ஆயிஷா ரலியல்லாஹுக்கும் தான் கோவத்தை புரிய வைக்கணும். அதனால் ஏன் மனைவின்னு சொல்லாமல் உங்கள் உம்மான்னு சொல்கிறாங்க. பொதுவாக வார்த்தையில் ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் நிறைய விளையாடுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு புரிஞ்சுக்குவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க பேசுகிற வார்த்தையை வச்சு. இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் குடும்பத்தில் பேசுவாங்க. சும்மா எடுத்தவங்க ஒருத்தன் ஏமா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கல ரசூலுல்லாஹ். உங்கள் உம்மா கோவம் வந்துருச்சுன்ற உடனே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஆயிஷா ரலியல்லாஹுக்கு கோவம் வந்திருக்கு, ரசூலுல்லாஹ் கோவப்படுறாங்க அப்படிங்கிறது. சாப்பாடு அப்படியே அள்ளிட்டு இப்படி சொல்லிட்டு முடிச்சாங்கிறது தான் வரலாறு. அப்போ யார் மனநிலையிலேருந்து நம்ம எப்படி பேசணுங்கிறது தான் முதல் முறை. ரசூலுல்லாஹ் தான் மனைவிட்ட சொல்லுவாங்க, பொதுவாக நம்ம அதிகமான கோவத்தை மனைவிமார்கள்ட்ட தான் வெளிப்படுத்துவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகமான டிவோர்ஸ் ரேட் இந்தியாவில் அதிகமானதுக்கு காரணம், ஆண்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை யாருமே வெளிப்படுத்த முடியாமல் மனைவிகள்கிட்ட தான் அதிகமாக வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி வெளிப்படுத்தினதில்லை. எந்த மனைவிட்டையுமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இஸ்லாத்திற்கு தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் ரசூலுல்லாஹ் கோவப்பட்டு நான் பார்த்ததில்லைன்றாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எந்த மனைவியை கட்டின கணவனாலையும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிஷாவே நீங்கள் எப்போ கோவப்படுவீங்கன்னு தெரியும், நீங்கள் எப்போ சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் பேசுகிற வார்த்தையை வச்சே நான் கணிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, எப்படி ரசூலுல்லாஹ் கணிப்பீங்க? நீங்கள் சொல்லுவீங்க சில நேரத்தில் முஹம்மதின் இறைவன் மீது சத்தியமாகன்னு சொல்லுவீங்க, அப்போ நீங்கள் என் மேலே பாசத்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குவேன். சில நேரத்தில் சொல்லுவீங்க இப்ராஹிமின் இறைவன் மீது சத்தியமாகன்னு சொல்லுவீங்க, அப்போ நீங்கள் என் மேலே கோவத்தில் இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வார்த்தைகளில் தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்தினாங்களே தவிர அதுவும் ரொம்ப கடினமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலை. சாதாரண வார்த்தைகளில் கோவத்தை வெளிப்படுத்துவாங்க. அதை தாண்டி எந்த ஒரு ஆத்திரமோ கோவமோ ரோஷத்தையோ வெளிப்படுத்தி அடிக்கிறதோ திட்டுறதோ அந்த மாதிரியான அம்சங்கள்லாம் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. காரணம் என்ன, எல்லாருடைய மனநிலையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க யார் எந்த மனநிலையிலேருந்து பேசுகிறாங்க, ஏன் இப்படி பேசணும், அவங்க அந்த புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதி விஷயத்தை இப்படி தான் கடந்தாங்க. யார் எந்த மனநிலையில் எதை பேசுகிறார்களோ அவரவர்களுக்கு அந்தந்த மனநிலைக்கு ஏற்றாற் போல் பதில் சொல்ல வேண்டும். அதுதான் கோபத்தில் நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய மூணாவது முக்கியமான அம்சம். ஒரு சம்பவம் நடக்குது, மக்கா வெற்றி கொள்ளப்படுது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பின்னாடி எல்லா சஹாபாக்களும் வந்து மக்காவுக்கு வராங்க, தன்னுடைய எதிரிகளை எல்லாம் பார்க்குறாங்க. எதிரிகள்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் எல்லாருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்துட்டாங்க இல்லையா, எல்லோரும் இஸ்லாத்துக்குள்ளே வர்றதை பார்க்குறாங்க. அப்போ அபு சுஃபியான் இஸ்லாத்துக்குள்ளே வரார். இதை பார்த்துட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சில சஃபான் போன்ற சஹாபாக்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து அல்லாஹ்வுடைய வாள் சரியாக வேலை பார்க்கலன்றாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அபு சுஃபியான் போன்றவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு பின்னாடி, ஏன்னா அவங்களால் கொடுமை செய்யப்பட்டவங்க, இன்றைக்கி அல்லாஹ்வுடைய வாள் சரியாக வேலை பார்க்கலன்னு சொல்கிறாங்க. உடனே அபூபக்கர் கடிகிறாங்க. இஸ்லாத்துக்குள்ளே வந்தவர் அவரை பார்த்து நீங்கள் ஏன் இப்படி பேச போச்சு அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு போய் பேசுகிறாங்க. பேசிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு ஒரு சின்ன நெருடல் ஏற்படுது. நம்ம பேசுனது சரியா தப்பா தெரியலையே அப்படின்னு சொல்லி உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் யார் ரசூலல்லாஹ், இப்படி நான் பேசிட்டேன், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அபு சுஃபியானை பார்த்து அல்லாஹ்வுடைய வாள் இன்றைக்கி சரியாக வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று கடுமையாக பேசிட்டேனே, இது தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்கள் அவங்கள கோவப்படுத்துனீங்களான்னு கேட்டாங்க. தெரியலையா ரசூலுல்லாஹ், போய் கேளுங்க, கோவப்படுத்தினா மன்னிப்பு கேளுங்கன்னாங்க. பிலால் ரலியல்லாஹுட்ட போய் பிலாலே நீங்கள் கோவப்பட்டீங்களான்னு கேட்குறாரு அபூபக்கர். ஆமாம் நான் கோவப்பட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும்ன்றார். இதுதான் மனநிலை. யார் எந்த மலையிலேருந்து பேசுகிற, பிலால்லாம் வந்து ரத்தங்கள் சிந்திருக்கிறார் அபு சுஃபியானுடைய கையில். அப்போ அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாலும் கூட அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தும் போது அவர் என்ன மனநிலையிலேருந்து வெளிப்படுத்துகிறாருங்கிறத புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு சுகர் இருக்கும், சில பேருக்கு பிபி இருக்கும்,
சில பேருக்கு வேறு வேறு காரணங்களால் பித்தம்லாம் சொல்லுவாங்க. பித்தம் இருந்தால் சூடு ஏறுனா உடம்புல கோபம் வரும். அந்த மாதிரியான காலங்கள்லாம் ஆசுவாசப்படுத்தி நம்ம தான் புரிஞ்சுக்கணும். சில ஊனமுற்றவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு சின்ன வார்த்தைகள் சொன்னால் கூட கோபம் வரும். விதவைகள் இருப்பாங்க, குழந்தை இல்லாதவங்க இருப்பாங்க, இவங்களுக்குலாம் அடிப்படையாகவே கோபம் வரும். அப்போ அவங்க கோவப்படுறாங்கிறதுக்காக நீங்கள் எடுத்து கோவப்பட்டு பேசுனீங்கன்னா அங்கே எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களும் நம்ம விட்டு விலகி இருப்பாங்க, நம்மளும் விட்டு விலகி தான் இருப்போம். அதனால் கோவத்தை யார் எந்த மனநிலையில் வெளிப்படுத்துகிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறதுங்கிறது 3வது பண்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தது. 4வது பண்பு, இப்படி கோவம் வரும் பொழுது அந்த கோவத்தை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஏன்னா மனசுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு பொறுக்காது. மனசில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆள்கிட்ட தான் போய் அந்த கோவத்தை காட்டுவோமே தவிர மனசுக்குள்ளே ஒரு மனுஷனால் கோவத்தை வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ அந்த கோவத்தை என்ன தான் பண்ணுறது? நீங்கள் சொல்லிட்டீங்க கோவத்தை முதல்ல கோவத்தை புரிய சொன்னீங்க. முதல் அம்சம், கோவத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு சைத்தான்லேருந்து நான் சைத்தான்லேருந்து நான் பாதுகாப்பு தேடிட்டேன். 2வது அம்சம், அதை விட ஒரு பெரிய விஷயத்தை வச்சு கம்பேர் பண்ண சொன்னீங்க. அப்படியே நான் கம்பேர் பண்ணிக்கிட்டேன், என் மனசை ஆசுவாசப்படுத்திக்கிட்டேன். 3வது அம்சம், ஒரு ஆள் என்ன நிலையிலேருந்து கோவப்படுறாருங்கிறத புரிஞ்சுக்க சொன்னீங்க. அப்படியே நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் மனசை ஆசுவாசப்படுத்திட்டேன். இருந்தாலும் நானும் மனுஷன் தானே, எனக்கு கொஞ்சம் கோவம் நாச்சம் கூச்ச நாச்சங்கிறது இருக்கும்ல, வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாமே இருக்கும்ல. அப்போ எனக்கு அந்த கோவத்தை நான் எப்படி தான் வெளிப்படுத்துறது? எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுத்திட்டாரு, அந்த கோவத்தை நான் எப்படி தான் வெளிப்படுத்துறது? அந்த கோவத்தை அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டிடுது. கோவத்தை என்ன பண்ணணுங்க? அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்ட வேண்டும். நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அபூ தர்தா ரதியல்லாஹு அன்ஹு, அபூ தர் ரதியல்லாஹு அன்ஹு, இன்னும் நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் இப்படி தான் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் நிறைய சொல்லாதீங்க, எங்களுக்கு சுருக்கமாக சொல்லுங்கள், வளவலன்னு சொல்லாதீங்க, எங்களுக்கு மறந்துடும், சுருக்கமாக சொல்லுங்கள், சொர்க்கம் வேணும், என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கோவப்படாதீங்க. இந்த வார்த்தையை கேட்ட சஹாபாக்கள் ஒரு வாட்டி கேட்கல, திரும்ப திரும்ப கேட்டாங்க. எல்லா வாட்டியும் சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னது கோவப்படாதீங்கன்னு தான் சொன்னாங்க. இத்தனைக்கு அபூ தர்தா போன்றவர்கள்லாம் மென்மையானவங்க. எந்த அளவுக்கு மென்மையானவங்கன்னா, உங்களை நம்பி ஒரு பொறுப்பு தர முடியாது அபூதர், நீங்கள் ரொம்ப மென்மையானவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாராவது ஒரு ஆள் பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடுமை வேணும். கொஞ்சம் கடுமை இருந்தால் தான் பொறுப்பை சரியாக செய்ய முடியும். ஆனால் அவர் அவ்வளோ தூரம் மென்மையானவர். அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கோவப்படாதீங்கன்னு. அதனாலேயே அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாராவது ஒரு ஆள் வந்து அவர்கிட்ட ராங்காக பேசுனாங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, ஒருவேளை உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அல்லாஹ் என்ன மன்னிக்கட்டும், ஒருவேளை என் பக்கம் நியாயம் இருந்தால் அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும்னு முடிச்சுட்டு போயிடுவார். அந்த நேரத்தில் கோவத்தை வெளிப்படுத்தணுங்க. உங்கள் கோவத்தை அல்லாஹ்விடத்தில் போய் சேர்த்துருங்க, அல்லாஹ் அதுக்கான கூலியை கொடுத்துரும். ரசூலுல்லாஹ் எல்லா நேரத்தில் இப்படி தான் செய்வாங்க. கடுமையான கோபம் வந்த போதெல்லாம் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அல்லாஹ்ட்ட போய் தன்னுடைய கோபத்தை ஒப்படைச்சிருவாங்க. அவங்க காபத்துல்லாவுக்கு வந்தாங்க. காபத்துல்லாவில் பார்த்தீங்கன்னா தொழுதுக்காக குர்ஆன் ஓதுனதுக்காக ரசூலுல்லாவை போட்டு அடித்தாங்க. அடித்தப்ப அபூ சுஃபியானுடைய பையன் அவருமே அடிக்கிறார், கடுமையாக அடிச்சிட்டார். ரசூலுல்லாஹ்க்கு அபூ சுஃபியானுடைய பையன் அடித்தது கடும் கோபம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய மிருகங்களில் ஒரு மிருகத்தை இவன் மீது சாட்டி விடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அவன் கடைசியாக ஷாம் தேசத்துக்கு போகும் பொழுது ஒரு சிங்கம் அவனை கடித்து கொன்றதாக வரலாற்றில் எழுதுகிறாங்க. உங்களுக்கு ஒரு கோபம் வரும், எக்ஸ்ட்ரீமாக வரும். ரசூலுல்லாஹ் அப்படி தான் காபத்துல்லாஹ்ல தொழும் பொழுது அவங்களுடைய தலையின் மீது என்ன பண்ணிட்டாங்க, சஜ்தால இருக்கும்போது குடலை போட்டாங்க. இந்த குடல் நாத்தம் தாங்க முடியாமல் ரசூலுல்லாஹ் எந்திரிக்க முடியாமல் கடைசியில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க காப்பாற்றினாங்க. அந்த குடலை போட்ட 7 பேர் மேலேயும் ரசூலுல்லாஹ் சபிச்சாங்க, யாரெல்லாம் இவனை நீ பார்த்துக்கோ, யாரெல்லாம் இவனை நீ பார்த்துக்கோ, இவனை பார்த்துக்கோன்னாங்க. கடைசியில் அந்த 7 பேருக்கும் மரணம் பதிலே அல்லாஹ் கொடுத்துட்டான். 7 பேரும் பதிலே அல்லாஹ் மௌத்தாவை கேட்டான். இந்த மாதிரி கோபம் வந்துச்சு அப்படின்னா, அடக்க முடியாத கோபம் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் சாட்டி விடுங்கள், அல்லாஹ் உங்கள் கோபங்களை பார்த்து கொள்வார். இம்மையில் உங்களால் நிம்மதியாக பரிபூர்ண தண்டனையோ பரிபூர்ண நீதியோ உங்களால் தரவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி தரவே முடியாது. அல்லாஹ் அந்த கோபத்திற்கு பழி தீர்த்து கொள்வான். இது ரசூலுல்லாவும் செஞ்சாங்க, சஹாபாக்களும் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் சில நேரங்களில் இப்படிலாம் துவாவே கேட்டாங்க, யா அல்லாஹ் கோப நேரத்தில் எனக்கு நல்ல வார்த்தைகளை என் வாயிலேருந்து வரவைன்னு சொன்னாங்க. இந்த துவாவை நிறைய சஹாபாக்கள் கேட்டாங்க. ஒரு பெரும் கூட்டம் வரும், வந்து எங்களுக்கு யார் ரசூலுல்லாஹ் துவாவை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த மக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த துவாவில் இதுவும் ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க, யா அல்லாஹ் நான் உன்கிட்ட கேட்குறேன், கலிமத்துல் இஹ்லாஸி ஃபில் கதப், கோபம் வரும் பொழுது நல்ல வார்த்தைகளை என் வாயில் கொண்டு வா. எந்த நேரத்துலையுமே ஒன்றை மறுத்துடக்கூடாது. அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய தவறான குஃப்ருக்கான வார்த்தைகளை என் வாயிலேருந்து வந்துடக்கூடாது. எந்த நேரத்திலும் நல்ல வார்த்தைகளை வாயில் கொண்டு வான்னு சொன்னாங்க. அதனால தான் சஹாபாக்கள் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் தப்புனா அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், நான் தப்புனா அல்லாஹ் என்ன மன்னிக்கட்டுங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
இது நல்ல ஒரு பழக்கம். சரிங்களா? அதனால் 4 விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். மொத்தம் இந்த பயானுடைய சுருக்கத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் பாங்கு முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். பிஸ்மில்லா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தொழுகை இருக்கனால சுருக்கமாக இன்றைக்கி பயானில் என்ன பேசணும் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன்னா 1 மணி நேரம் இல்லையா பேசுனது, பாதி உங்களுக்கும் ஞாபகம் இருக்காமல் இருக்கலாம், பாதியில் வந்திருக்கலாம். அதனால் கோபம் என்பதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், கோபத்தை பற்றி நம்ம ஏங்க படிக்கணும், ஒரு மனுஷன் கோபத்தின் நேரத்தில் எப்படி இருக்கிறானோ அப்படி தான் அவனுடைய இயல்பு குணம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்ம ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்காக கோபம் என்பது பல நேரங்களில் பயன்படுது. அல்லாஹ் மனிதனோடு படைத்த 2 குணங்கள், அது முழுசாகவும் தவிர்க்கக்கூடாது, நெறியாகவும் செய்யக்கூடாது, அளவு கடந்தும் செய்யக்கூடாது. அப்படிங்கிற 2 குணங்களில் ஒன்று ஆசை, 2வது கோபம். அந்த கோபத்தை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் சொன்னோம். எங்கே கோபப்படக்கூடாது, தனிப்பட்ட விஷயங்களுக்கு என்றைக்குமே கோபப்படக்கூடாது. எங்கே கோபப்படலாம், இஸ்லாத்திற்காக ஒரு விஷயம் அப்படின்னா அது என்றைக்குமே கோபப்படுவதற்கு தகுதியான ஒன்று. சரி, இயல்பாக ஒரு மனுஷனுக்கு கோபம் வருமே, அப்போ என்னெல்லாம் பண்ணுறது? முதல்ல கோபம் வந்திருக்குன்னு நமக்கு முதல்ல புரியணும், அந்த நிதானம் வரணும். வந்தவுடனே அவுது பில்லாஹி மின ஷைத்தான ரஜீம்னு சொல்லணும், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லணும். 2வது, கோபம் வந்த உடனேயே நம்ம மனசை ஆசுவாசப்படுத்துறதுக்கு அதை விட ஒரு பெரிய சோதனையை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அதை விட பெரிய ஒரு சோதனையை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம சோதனை கம்மிங்கிறத நம்ம மனசில் பழக்கணும். அது நமக்கு வருமா, அவங்கவுங்களுக்கு அந்த கஷ்டம் வந்தால் தான் தெரியும் அப்படின்னா நமக்கு அது வரும். ஏன்னா ஒரு தப்பை நம்ம பண்ணிட்டோம்னா அது நமக்கு ஈஸியாக படும், வேற ஆள் அதே தப்பு பண்ணிட்டாங்கன்னா நமக்கு கோபம் வரும். அது இயல்பு, மனித இயல்பு.
ஒரு பொருளை நம்ம உடச்சிட்டோம்னா அது பெருசாக தெரியாது, அடுத்த ஆள் உடச்சிட்டாங்கன்னா அது நமக்கு என்னவாக இருக்கும், கோபத்தை கொண்டு வரும். அதெல்லாம் நம்ம நினச்சா நம்ம மனசை பக்குவப்படுத்த முடியும். மூணாவது சொன்னோம், கோபப்படுறவர் என்ன மனநிலையிலேருந்து நம்மக்கிட்ட கோபப்படுறாருங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது. அவர் கோபப்படுறது சரியாக தப்பாங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சொன்னோம், சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இயல்பாகவே கோபம் வரும். பித்த நோய் உள்ளவங்களுக்கு, உடல் சூடு உள்ளவங்களுக்கு இயல்பாக கோபம் வரும். விதவைகளுக்கு கோபம் வரும், குழந்தை இல்லாதவங்களுக்கு கோபம் வரும், ஊனமுற்றவங்களுக்கு சில கோபங்கள் வரும், தன்னை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஊனமாக நினைப்பவங்களுக்கும் சில நேரங்களில் கோபம் வரும். சின்ன வார்த்தைகள் அவங்களை கோவப்படுத்தும். அதனால் அவங்கள்ட்ட கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. யார் நம்மகிட்ட எந்த நிலையிலேருந்து கோவப்படுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும். நாலாவது, இவ்வளவு பண்ணியும் கூட நம்ம மனசுலேருந்து கோபம் போகாது. நம்ம மனசில் கொஞ்சமாவது கோபம் இருக்கும். ஏன்னா மனுஷன் இல்லையா, நமக்கு ஒரு ரோஷம், சூடு சொரணை எல்லாம் இருக்கிறனால இந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறது? இந்த கோபத்தை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சோம். அழகான வார்த்தை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவது, ஒரு சண்டன் வந்தால், பிரச்சனைன்னு வந்தால் அவர் என்ன சொல்லுவாராம், இந்த பிரச்சனையில் நான் தப்பு பண்ணியிருந்தா அல்லாஹ் என்னை மன்னிக்கட்டும், உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அல்லாஹ் என்னை மன்னிக்கட்டும், என் பக்கம் நியாயம் இருந்தால் அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும்னு சொல்லி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிரச்சனையை கடந்து வந்துடுவாங்க. பெருமானாரும் பல நேரங்களில் இப்படித்தான் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவனை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. யா அல்லாஹ் இவனை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. பெருமானார் பல நேரத்தில் நியாயமாக தான் இருப்பாங்க. அதனால் இந்த வார்த்தை சரி, நம்ம சில நேரத்தில் தப்பும் பண்ணியிருப்போம், சில நேரத்தில் நியாயமாகவும் இருப்போம். அதனால் எனக்கு தெரிஞ்சு நமக்கெல்லாம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற வார்த்தைகள் தான் ரொம்ப சிறந்தது. இதுதான் இன்றைக்கி நம்ம பயானில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதை நல்ல முறையில் நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்வின் எல்லா அங்கங்களிலும் அமல் செய்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பெருமானார் சொல்லித்தந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முஸ்லீமாக மரணித்து அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெற்று மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகளான அவருடைய பாவங்கள் மறைக்கப்பட்டு முழு உள்ளமும் ஈமானால் நிரப்பப்பட்டு சுவனத்திற்குள் நுழைவிக்கப்பட்டு எண்ணிக்கையில் அடங்காத ஹூர்னீன்கள் தரப்பட்ட ஒரு கூட்டத்தில் நாம் எல்லாம் ஆகக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துல் புரிவானாக. அகூலு கௌலி ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.